رباه عفوك إني من نور مدت يداي. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு நீதியின் ஒட்டுமொத்த உருவமாக திகழ்ந்தார்கள். அல்லாஹ்வுடைய தீனை பாதுகாப்பதில் அல்லாஹ்வுடைய தூதருக்கு பிறகு அபூபக்கருக்கு பிறகு ரலியல்லாஹு அன்ஹு உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தீனை உறுதியோடு பாதுகாத்தார்கள். இந்த தீனில் எந்த ஒரு வழிகேடும் எந்த ஒரு பித்ஆவும் புதுமைகளும் நுழைந்து விடக் கூடாது என்று உமர் அவர்கள் பேணி பாதுகாத்தார்கள். இந்த தீனை அபூபக்கர் அவர்கள் பாதுகாத்தார்கள், உமர் அவர்கள் பாதுகாத்தார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ஜகாத்துடைய பிரச்சனை வருகிறது. சில மக்கள் ஜகாத்தை கொடுக்க மாட்டோம் என்று நாங்கள் விரும்பும் பொழுதுதான் ஜகாத்தை வெளிப்படுத்துவோம் என்று சொல்கிறார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு நபி தோழர்களுக்கு முன்னால் சொன்னார்கள், அவ யன்குசுத்தீனு அபூபக்கரின் ஹய்யுன். இந்த அபூபக்கருடைய உயிர் இந்த பூமியில் இருக்கும் வரை அல்லாஹ்வுடைய தீனில் குறைவு ஏற்பட விடுவேனா? சுப்ஹானல்லாஹ். இப்படி ஒவ்வொரு முஸ்லிமும் உள்ளத்தில் உறுதியை ஏற்க வேண்டும். உமர் அவர்கள் ஹஜருல் அஸ்வதை பார்த்து சொல்லுவார்கள், ஹஜ்ஜுக்கு மக்கள் எல்லோரும் தவாப் செய்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில், ஹஜருல் அஸ்வதே, நீ ஒரு கல், எனக்கு தெரியும். ரசூலுல்லாஹ் உன்னை முத்தமிட்டார்கள், முத்தமிடுகிறேன். அல்லாஹ்வுடைய ரசூல் உன்னை முத்தமிடுவதை பார்க்கவில்லை என்றால் நான் முத்தமிட்டு இருக்க மாட்டேன். சுப்ஹானல்லாஹ். இன்னும் ஒரு தீனின் உறுதி பாருங்கள். முஸ்னஃப் அப்துர் ரஸாக் என்ற கிரந்தத்தில் சஹீஹான அறிவிப்பாக பதிவு செய்யப்படுகிறது. பைஅத்து ரிதுவான், உஸ்மான் அவர்களுக்கு எதிராக பழி தீர்ப்போம் என்று அல்லாஹ்வுடைய தூதரும் சஹாபாக்களும் உடன்படிக்கை செய்த மரத்தின் நிழல், அல்லாஹ்வுடைய வசனம் இறங்கிய அந்த இடம், அந்த மரம். அல்லாஹ் குர்ஆனில் அந்த மரத்தை சொல்கிறான், தஹ்த ஷஜரா. அந்த மரத்தை மக்கள் வந்தடைந்து அங்கே அல்லாஹ்விற்காக 2 ரக்அத் தொழுது செல்கிறார்கள் என்ற நிகழ்வு உமர் அவர்களுக்கு கேள்விப்படுகிறார்கள். ஆட்சி காலத்தில் பெரிய தவறா? 2 ரக்அத் ரசூலுல்லாஹ் உட்கார்ந்த இந்த இடத்துல, சஹாபாக்கள் இருந்த இடத்துல, அல்லாஹ்வுடைய வஹி இறங்கின இடத்துல தொழுவது தவறா? உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய ரசூல் கண்ணியப்படுத்த கூடாத இடத்தை இந்த சமூகத்தில் யாரும் கண்ணியப்படுத்த அனுமதி கிடையாது. அந்த மரத்தை அடியோடு வெட்டி விடுங்கள். இன்னை வரைக்கும் தெரியாது அந்த மரம் எங்கன்னு சொல்லி. ஒரு முறை உமர் அவர்கள் ஒரு இடத்தை பற்றி கேள்விப்படுகிறார்கள். அங்கே தொழுகைக்காக மக்கள் ஒன்று கூடும் போது அந்த தனிப்பட்ட இடத்தில் மட்டும் உட்காருவதற்கு, தொழுவதற்கு மக்கள் போட்டியிடுகிறார்கள் என்று உமர் அவர்கள் கேட்டார்கள், ஏன் இந்த சண்டை நடக்கிறது இந்த இடத்தில் தொழுவதற்காக? சொல்லப்பட்டது, ரசூலுல்லாஹ் தொழுத இடம் இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உமர் அவர்கள் சொன்னார்கள், இதற்கு முன்னால் உள்ள சமூகம் அழிந்ததெல்லாம் நபி தோழர்களுடைய அடையாளங்களை கொண்டுதான். இந்த உம்மத்தில் அப்படி எடுத்துக் கொள்ளக் கூடாது. இது பள்ளிவாசல், எங்கே தொழ உங்களுக்கு இடம் கிடைக்கிறதோ அங்கே தொழுங்கள். ரசூலுல்லாஹ் தொழுத இடம் என்று அந்த இடத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க ரசூலுல்லாஹ் சொல்லாத பொழுது நீங்கள் தொழுவதற்கு அனுமதி இல்லை என்று சொன்னார். இன்னைக்கு எதுக்கெல்லாம் கண்ணியம்? எதுக்கெல்லாம் கண்ணியம் இந்த சமூகத்தில்? எதை தொட்டாலெல்லாம் பரக்கத்து. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை பாதுகாப்பானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை சீர்படுத்துவானாக. இப்படி நீதியின் ஆட்சி காலம், மார்க்கம் முழுவதும் பாதுகாக்கப்பட்ட ஆட்சி காலம், எங்கும் நிம்மதியும் அமைதியும் மட்டுமே பரவி இருந்த ஆட்சி காலம், ஃபித்னாக்களுடைய வாசல் முழுவதுமாக அடைக்கப்பட்ட ஆட்சி காலம். ஒரு முறை உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் ஒரு முறை கேட்டார்கள். ஹுதைஃபா அந்த நபி தோழர்களுக்கு மத்தியிலே பொதுவாக கேட்கிறார்கள், உங்களிடத்திலே யாரிடத்திலாவது ஃபித்னாக்களை பற்றிய செய்தியுடைய ஹதீஸ் உண்டா? சோதனைகளை பற்றிய, குழப்பங்களை பற்றிய. அப்போது சில ஹதீசுகளை சொன்னார்கள்.
ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு உமர் அவர்கள் சொன்னார்கள், இந்த ஃபித்னாக்களை பற்றி எல்லாம் நான் கேட்கவில்லை. தொடர்ச்சியாக கடல் அலைகளை போன்று அடுக்கடுக்காக வரக்கூடிய எம்மை அழிக்கக்கூடிய ஃபித்னாக்களை பற்றிய செய்தி உண்டா? ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், உமரே, உமக்கும் அந்த ஃபித்னாக்களுக்கும் இடையே உள்ள வாசல் அடைக்கப்பட்டிருக்கிறது. உமர் அவர்கள் கேட்டார்கள், அடைக்கப்பட்டிருக்கிறதா? அந்த வாசல் திறக்கப்படுமா அல்லது உடைக்கப்படுமா? ஹுதைஃபா சொன்னார்கள், அந்த வாசல் உடைக்கப்படும். ஹுதைஃபா அவர்களுடைய மாணவர்கள் விளக்கம் கேட்டார்கள். இதற்கு என்ன விளக்கம்? உமருக்கும் அந்த ஃபித்னாக்கள் வருவதற்கும் இடையே ஒரு வாசல் அடைக்கப்பட்டிருக்கும் என்றால் என்ன விளக்கம்? சொன்னார்கள், உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு இந்த பூமியில் உயிரோடு வாழும் வரை சோதனைகள், குழப்பங்கள் இந்த சமூகத்தை நெருங்க முடியாது. உமர் எப்போது மரணிக்கிறாரோ அப்போதுதான் இந்த சமூகம் குழப்பத்தில் செல்லும். உமரை அல்லாஹ் இந்த சமூகத்தின் பாதுகாப்பாக அனுப்பி இருந்தால், அந்த வாசல் உடைக்கப்படும், திறக்கப்படுமா என்று கேட்டார்கள். இதற்கு என்ன விளக்கம்? உமர் இயற்கை மரணத்தை அடைவாரா அல்லது கொல்லப்படுவாரா? நீங்கள் உடைக்கப்படும் என்று சொன்னீர்களே, அதற்கு என்ன விளக்கம்? உமர் கொல்லப்படுவார். நீங்கள் கூறிய இந்த செய்தி உமரின் மரணத்தை பற்றி, இது உமருக்கு நீங்கள் சொல்லும் பொழுது தெரியுமா, காலை விடியல் எப்படி உண்மையோ அது போன்று உமருக்கு இது தெரியும். ரலியல்லாஹு அன்ஹு வார்தா. ஹுதைஃபா சொன்னார்கள்,